இஸ்ரேல் பொருட்கள் புறக்கணிப்பு பிரச்சாரம் வெற்றி. ஸ்டார்பக்ஸ் காஃபி நிறுவனத்திற்கு 91,000 கோடி நட்டம். அமெரிக்காவிலிருந்து செயல்படும் ஸ்டார்பக்ஸ் காஃபி கடை நிறுவனத்தின் பங்குகள் இந்த ஆண்டு 11 பில்லியன் சரிந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அதற்கு ஆதரவாக உள்ள அமெரிக்காவின் பொருட்களை புறக்கணிக்க கோரி உலகம் முழுவதும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக கோகோகோலா, மெக்டொனால்ட், ஸ்டார்பக்ஸ், நெஸ்லே, KFC உள்ளிட்ட அமெரிக்க இஸ்ரேல் நிறுவன தயாரிப்புகளை வாங்க வேண்டாம் என்று வலியுறுத்தி உலகம் முழுவதும் பிரச்சாரங்கள் சூடு பிடித்தன. இந்நிலையில் இந்த பிரச்சாரத்திற்கு முதல் பலிக்கடாவாக பிரபல காஃபி விற்பனை நிறுவனமான ஸ்டார்பக்ஸ் பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் பங்குகள் சுமார் 9% சரிவை சந்தித்தன. இதன் மதிப்பு சுமார் 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 91,000 கோடி ரூபாய். இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட 1992 ஆண்டு முதல் இப்படி ஒரு சரிவை இதுவரை சந்தித்ததில்லை. இந்த நிறுவனத்தின் லாபம் மூலம் இஸ்ரேல் மறைமுகமாக பலனடைந்து வருவதாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் தங்கள் நிறுவனம் மீண்டெழும் என்று அதன் CEO லக்ஷ்மண் நரசிம்மன் நம்பிக்கை தெரிவித்தார். வருட இறுதியில் விற்பனையை அதிகரிப்பதற்காக சிறப்பு சலுகைகளை வழங்குவது வழக்கம். இதனையொட்டி நவம்பர் மத்தியில் ரெட் கப் டே என்ற ஆஃபரை அறிவித்தது ஸ்டார்பக்ஸ். அதாவது எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரு ரீயூசபிள் கப் இலவசம். கடந்த ஆண்டு இந்த ஆஃபர் அறிவிக்கப்பட்ட போது விற்பனை 81% கூடியது. இந்த ஆஃபரை நம்பியே தங்களது நிறுவனம் மீண்டெழும் என்று அதன் CEO லக்ஷ்மண் நரசிம்மன் கூறியிருந்தார். ஆனால் அது இந்த ஆண்டு பொய்யாகிவிட்டது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது இந்த ஆண்டு சுமார் 50% விற்பனை சரிந்தது. ஆஃபர் எடுபடவில்லை. இதற்கு காரணம் மலேசியா, இந்தோனேஷியா, துருக்கி, குவைத், ஜோர்டான், மொராக்கோ என பல நாடுகளில் உச்சக்கட்ட புறக்கணிப்பு பிரச்சாரங்கள் நடைபெற்றன. குவைத்தில் வைக்கப்பட்ட விளம்பர பலகை ஒன்றில் இஸ்ரேல் தயாரிப்புகளை வாங்குவதன் மூலம் ஒரு பாலஸ்தீனியரை கொல்லப் போகின்றீர்களா என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன.